வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம இப்போ இருக்கிறது மோட்டோரானுடைய பெங்களூர் ஆஃபீஸில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம கையில் ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ் வச்சுருக்கோம். இந்த வருஷத்துடைய முக்கியமான டிவைஸஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது டெக்னாலஜிக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருக்கிற ஒரு டிவைஸ். நீங்கள் எல்லாரும் கன்சியூமர்ஸாக இருக்கிறவங்க நம்ம இதை வாங்குகிறோமோ இல்லையோ, பட் டெக்னாலஜியை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி எல்லாருக்கும் அவசியம். பெரிய மொபைல் ஃபோன்ஸ், நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்லாம் 6 inch 7 inch மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அந்த மொபைல் ஃபோனை ஃபோல்டு பண்ணி இன்னமும் பெருசாக்கி 14 inch 25 inch டிவி மாதிரிலாம் ஆக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் விட ரொம்ப ப்ராக்டிக்கலாக பெரிய மொபைல் ஃபோனை ஹாஃப் மடித்து பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி வருமானு நானும் யோசிச்சு பார்த்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். ஸோ அந்த ட்வீட்டுக்கு ஏதாப்பில் பார்த்தீங்கன்னா, மோட்டோரானுடைய மோட்டோ ரேசர் அப்படிங்கிற ஒரு பழைய மொபைல் ஃபோன் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பழைய மொபைல் ஃபோனுக்கான ஒரு புது வடிவம் கொடுத்து ஸ்மார்ட் ஃபோன், இப்போல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தானே. ஸோ அந்த காலத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த ரேசர் ஃபோனை ஸ்மார்ட் ஃபோன் வடிவத்தில் அந்த ரேசர் ஃபோனோட வடிவத்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குது. நான் ஒரு யூஸ் பண்ணி பார்த்ததுலேயே எனக்கு இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. முக்கியமான காரணம், இதில் இருக்கிற கேமரா, ப்ராசஸர் அதெல்லாம் பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறது இல்லை. பட் யூசபிலிட்டி ரொம்பவே முக்கியம். பாக்கெட்டுக்குள்ளே ஃபோனை வச்சோமா, எடுத்தோமா, டக்குன்னு பேசணுமா, திருப்பி வச்சுருவோமா, அவ்வளோதான். பட் இது மோர் ஆஃப் அ ப்ராக்டிக்கல் டிவைஸ். எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இந்த டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய யூசபிலிட்டி, உங்களுடைய லைஃப் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த டிவைஸ் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். ஸோ மோட்டோ ரேசர், ரொம்ப நான் பேசாமல் நேராக டிவைஸை போய் அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது, ப்ரீமியமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மொபைல் ஃபோனை பற்றி நாங்கள் விழாவாரி நம்ம பேசுவோம். ஆல்ரைட், பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. வேறு லெவலில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் நான் பார்த்ததே கிடையாது. பாக்ஸை திறப்போம். இப்போ திறந்த உடனே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருக்குது. ஆனால் இந்த பாக்ஸை மித்த மொபைல் ஃபோன் பாக்ஸ் மாதிரி நீங்கள் கடைசியில் தேவை கிடையாது. இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். இதை நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சு ஒரு டாக்கிங் ஸ்டேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் டாக் பண்ணியிருக்கிறப்போ கீழே இருக்கிற வென்ட்ஸ் மூலமாக சவுண்டு கீழே ஆம்பிளிஃபை ஆகி வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பாக்ஸே அருமையாக இருக்குது. சரி, மொபைல் ஃபோனை எடுத்து இப்பொழுதுக்கு பக்கத்தில் வச்சிருவோம். பின்னாடி என்னமோ வித்தியாசமாக ஒன்று இருக்குது, அது என்னன்னு எடுத்து பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய கண்ணாடி வைக்கிற கண்ணாடி கூடு மாதிரியே இருக்குது. இதில் இருக்கிற அக்சசரிஸ்லாம் எடுத்து நீங்கள் ஓரமாக வச்சுட்டு இதை நீங்கள் ரியலாக நீங்கள் ஒரு சன்கிளாஸ்க்கான ஒரு பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளுக்குள்ளே ஒரு ஹை குவாலிட்டி இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. USB Type-C ஒரு எண்டில். இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா டெனான் அப்படிங்கிற ஒரு பேர் போன ஒரு ஆடியோ கம்பெனியால் தயாரிக்கப்பட்டது. பிரைடட் கேபிள்ஸ் பார்க்கறதுக்கே நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கு. இயர் டிப்ஸ் ஒரு 2 சைஸ்ல எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா அதே மாதிரி பிரைடட் கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் பிரிக், இது ஒரு 18 வாட் டர்போ சார்ஜர். அதுக்கப்புறமா USB Type-C to 3.5 mm கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. சரி, இப்பொழுதைக்கு இந்த பாக்ஸை பத்திரமா வச்சுட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மோட்டோ ரேசர் 2004 வருஷம் முதல்ல மோட்டோரோலா கம்பெனிலிருந்து மோட்டோ ரேசர் அப்படிங்கிற மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அப்போதான் நான் PG முடிச்சுட்டு வெளியே வந்தேன். வாங்கின சம்பளத்தை வச்சு பார்க்குறப்போ அந்த மோட்டோ ரேசர் மொபைல் ஃபோன்லாம் ஒரு பெரிய கனவாவே இருந்துச்சு அந்த காலத்தில். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவேறாத கனவாவே அந்த மொபைல் ஃபோன் இருக்கு. ஆனால் காலம் மாறி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்மார்ட் ஃபோன் காலத்தில் ஒரு ஃபோல்டபிள் மொபைல் ஃபோன் வருமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கேள்விக்குறியை உறுதிப்படுத்துகிற மாதிரி இப்போ 2020 வருஷம் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த மோட்டோ ரேசர் மொபைல் ஃபோன் திரும்ப வந்திருக்கு. முன்ன வந்த மோட்டோ ரேசர் மொபைல் ஃபோன் மாதிரியே இதுவும் அதே டிசைனில் அசல் அதே டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல ஒரு மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் இருக்கிற அந்த ஃபோல்டிங் ஹிஞ்ச், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேட்டன்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன், ஹிஞ்ச் டிசைனுக்கு மட்டுமே. மொபைல் ஃபோனை நீங்கள் மூடிட்டீங்கன்னா பாதி சைஸுக்கு ஆயிருது. அது கீழே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே பாட்டம்ல USB Type-C-க்கான ஒரு போர்ட் இருக்கு. ஃபோல்டு பண்ணிருக்கிறப்போ ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கு. இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா கார்னிங் ஒரு கிளாஸால ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஸ்கிரீன், முழுக்க டச் ஸ்கிரீனும் கூட. இந்த ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட நீங்க எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் நீங்க வாசிச்சுக்கலாம். கேமரா அப்ளிகேஷன் கூட முழுக்க இந்த ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரியர் கேமரா இந்த நேரத்தில் நீங்க ஃபோல்டு பண்ணிருக்கப்போ ஃப்ரண்ட் கேமராவா உங்களுக்கு மாறிடும். மொபைல திறந்தோம் அப்படின்னா சைட்ல பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு கீழே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல ஃபோல்டு பண்ணோம்னா அந்த வால்யூம் பட்டன்ஸோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா அதுவும் மாறிக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா மேல இருக்க பட்டன் வால்யூம் அப், கீழே இருக்க பட்டன் வால்யூம் டவுன்.
ஸோ இந்த மாதிரி நுணுக்கமான பல விஷயங்களை பார்த்து பண்ணியிருக்காங்க. மொபைலினுடைய டிஸ்பிளேக்கு வருவோம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபிள் POLED கெபாசிட்டிவ் டச் ஸ்கிரீன். சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.2 இன்ச் இருக்கு. இது வந்து நார்மலாக நீங்கள் பார்க்குற 1080 விட கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படி. இந்த OLED ஸ்கிரீன் ஒரு ஃபோல்டபிள் ஸ்கிரீன், நியர்லி ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல பண்ணிருக்க ஒரு ஸ்கிரீன் இது. இந்த ஸ்கிரீன்ல போய் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் எப்படி அப்ளை பண்றது, இல்ல டெம்பர்ட் கிளாஸ் எப்படி அப்ளை பண்றது, அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் பண்ணவும் முடியாது, பண்ணவும் தேவை கிடையாது. ஏன்னா மொபைல் ஃபோன் முக்காவாசி நேரம் நீங்க ஃபோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. அப்படியே நீங்க ஓபன் பண்ணி கீழே விழுந்தாலும் மொபைல் ஃபோனுடைய ஸ்கிரீனுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டிஸ்பிளே. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் டிஸ்பிளேன்னு அவ்வளவு உங்களுக்கு தெரியாது. மொபைலை நீங்க க்ளோஸ் பண்றப்போ லைட்டா அப்படி கீழே அந்த ஹிஞ்ச் இருக்கிற இடத்துல டிஸ்பிளே லைட்டா தூக்கிக்கிட்டு மடங்கிறதுனால அந்த ஃபோல்டா இருக்கிறப்போ அமையக்கூடிய அந்த கிரீஸ் வந்து உங்களுக்கு அதிகமா அமையாது. பட் நாளடைவில் மொபைல் போனை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு கிரீஸ் பெர்மனண்டா செட் ஆகுதா அப்படின்னு. இது ஒரு பிளாஸ்டிக் டிஸ்பிளேங்கிறதுனால நம்ம கையை வச்சு தேய்ச்சி நம்ம யூஸ் பண்றப்போ, டச் பண்ணி யூஸ் பண்றப்போ லைட்டா மேடு பள்ளங்கள் தெரியதான் செய்யுது. கேமராவோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பின்புறத்துல 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல், அதாவது டிஸ்பிளேக்கு மேல இருக்கிற கேமரா பாத்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா. ஆப்வியஸ்லி 5 மெகா பிக்சல் கேமரா நீங்க செல்ஃபி எடுக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ரியர் கேமரா வச்சு கூட நீங்க செல்ஃபி, ஹை ரெசல்யூஷன் செல்ஃபி நீங்க எடுத்துக்கலாம். இந்த மோட்டோ ரேசர் 2020 மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு கூடிய ப்ராசஸர் Snapdragon 710, GPU-க்காக Adreno 616 கொடுத்திருக்காங்க. 6GB RAM மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதுல இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், இதுல சிம் கார்டு ஸ்லாட்டோ இல்ல SD கார்டுக்கான ஸ்லாட்டோ எதுவுமே கிடையாது. சிங்கிள் சிம் தான், அதுவும் eSIM சப்போர்ட் தான் இதுல இருக்கு. இந்தியால நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் eSIM ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மொபைல் ஃபோன் நீங்க வாங்குனீங்கன்னா கூட கவலை கிடையாது, நீங்க eSIM ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். மொபைலுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 2510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த OLED ஸ்கிரீனும் இந்த Snapdragon 710 ப்ராசஸரும் ரொம்ப கம்மியான ரிசோர்ஸ் தான் கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த 2510 mAh பேட்டரி உங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ், அன்றாட வாழ்க்கையில் இந்த டிஸ்பிளேயோட பெர்ஃபார்மன்ஸ், ஓவராலா மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இது வந்து ஒரு முதல் பார்வையில என்னை ரொம்ப ஒரு கவர்ந்த மொபைல் போன் இந்த மோட்டோ ரேசர் 2020. சில பேர் இதை மோட்டோ ரேசர் 2019 சொல்லுவாங்க. இது 2019 கிடையாது, இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்தியாவுக்கு வரப்போகுது. அதுல டிஸ்பிளேயை பொறுத்த மட்டும், இந்த ஹிஞ்சை பொறுத்த மட்டும் இன்னும் பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வரப்போகுது. அதனால தான் இந்த மோட்டோ ரேசர் 2020 நான் சொல்றேன். இந்த மொபைல் இந்தியாவுக்கு வர்றப்போ என்ன ரேட்ல வருதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மோட்டோ ரேசரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன விலையில இந்தியாவுக்கு வரும்? உங்களுடைய எண்ணங்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.